வாழ்த்துரை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எழுத்தாளர் திரு விஜய் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதய குடிலில் குடியிருக்கும் இனிய அன்பர்களே, உதயராகம் பாடும் என் புதிய வணக்கம். MDB கிரைன்ஸ் புரோட்டீன் மில்லினம் விருதுகள் பவர்ட் பை YTB கிரீன்வேஸ் நடத்தும் விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். விருது விரக்தியை தடுப்பது, விருது அலட்சியத்தை அகற்றுவது, விருது அவநம்பிக்கையை அப்புறப்படுத்துவது. அப்படி லைம்லைட்ல இருக்கிறவங்களுக்காக வெளிச்சத்தை பாய்ச்சாம அடித்தட்டு மக்களின் படிக்கட்டாக மெல்லினம் அடையாளம் கண்டு குடத்தில் இட்ட விளக்காய் இருப்பவர்களுக்கு குன்றில் மேல் இட்ட விளக்காக அவர்களை களம் கண்டு அவர்களுடைய சாதனைகளை தம்முடைய மாத இதழிலே பதிவு செய்து அத்தோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்த தலைமுறைக்கு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் விருதுகளை வழங்கி அடுத்த கட்ட உயர்வுக்கு துயரம் இன்றி அவர்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கில் விருதுகளை 11ஆம் ஆண்டு விழாவில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மெல்லினம் இதழினுடைய வெளியீட்டாளர் திருமிகு ராஜவேல். வேல் என்றால் யாத்திரை, ராஜவேல் என்றால் சுறுசுறுப்பு மாத்திரைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த சொற்றொடருக்கு இலக்கணமாக திகழ்பவர் அன்பிற்குரிய நண்பர் வெளியீட்டாளர் ராஜவேல். உள்ளிட்ட சிரமங்களை தாண்டி வெல்பவர் முத்துப்பாண்டி, சங்கடங்களை தவிர்த்து தாண்டி வெல்பவர் திரு முத்துப்பாண்டி. அவரை நிர்வாக ஆசிரியராக ஏற்று மாதந்தோறும் உலாவரும் இந்த மெல்லினம் இதழ் வெறும் படைப்புகளை மட்டும் பதிவு செய்தோடு நிறுத்திவிடாமல் சாதனையாளர்களை மேடையில் ஏற்றி அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை இந்த அகிலத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த விருதுகள் விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. விருது துயரத்தை களைவது, விருது உயரத்தை அடைய செய்வது, விருது அச்சத்தை அகற்றுவது, விருது உச்சத்தை தொடுவது. நம்ம போற பாதை சரியான பாதையா என்பதை திசை காட்டியாக இருப்பது விருது, அங்கீகாரம் தருவது விருது, அகங்காரத்தை அகற்றுவது விருது. அந்த விருதை 11ஆம் ஆண்டாக தன்னுடைய விழாவிலே இணைத்துக் கொண்டு வெறும் ஆண்டு விழாவாக நடத்தாமல் அதிலும் விழிகளுக்கு விருந்து படைக்க அற்புதமா ஒரு மல்டி டேலண்டடா தெரியுறான் மௌலீஸ்வரன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து பாட்டு பாடினா அடுத்தது ஸ்டெப் போடுறான். உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் மெல்லினம். வளரும் தலைமுறை வளமான தலைமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நடப்பட்டிருக்க நாற்று நாளை கலை உலகில் அறுவடை செய்யப்படுகிறது என்பதை இந்த நம்பிக்கை இங்கே தெரிகிறது. அதற்கும் மெல்லினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா வெறும் சாதனை மகளிர் சொல்லிட்டு சாதனை மகளிரை மட்டும் அடையாளம் கண்டு கொள்ளாம அந்த சுண்டு விரல் பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போன அடுத்த தலைமுறையை. அதே மாதிரி அந்த பாட்டு செலக்ஷன் அட்டகாசமான செலக்ஷன். ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண்ணை பாடின அந்த சிச்சுவேஷனெல்லாம் அதை முத்துப்பாண்டி சார் சொன்னாரா அவனோட செலக்ஷனான்னு தெரியல. ஆனால் அட்டகாசமான செலக்ஷன். அதே மாதிரி அவனோட அந்த ஒரு ஸ்டெப் வந்துட்டு மாற்றலாம்னாங்களா அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மரபு அதுக்கான அந்த பரதநாட்டியத்தோடு ஆரம்பித்த அந்த பெண்கள் இதழ்னால சிறுமியை கொண்டு ஆரம்பித்தாங்க. அதை விட ஒரு 3ஆம் தலைமுறை குட்டி வந்து ஆடினா. ஸோ இங்கே அடல்ட்ஸ்ல இருந்து சுட்டி டிவியிலேருந்து குட்டியிலிருந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு 3 தலைமுறைக்கான ஒரு இணைப்பு சங்கிலியா மெல்லினம் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம இவரை சொல்லி ஆகணும், வர்ணனையாளர். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அண்ணனா இருந்தாரு, இப்போ அவருக்கு அண்ணனா நான் தோற்றம் அளிக்கிறேன். வசீகரிக்கும் வண்ணம் நல்ல எண்ணங்களோடு நல்ல தமிழில் இந்த ஒரு ஈர்ப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வர்ணனையாளர் எங்க ஜாதி. நானும் நிறைய ஆங்கரிங் பண்ணதுனால அது எங்க ஜாதி. சார் பார்த்தோன்னா அவரோட மாற்றம் இருந்தது. தாடி அடையாளமாக நான் வச்சிருந்தேன். ஸோ ஒரு சின்ன திருத்தம். உங்க பேரு உதயகுமார்னு வச்சுக்க வேணாம், தயவு செய்து இதயகுமார்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷமா என்னோட மனசுல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. அவரை அறிமுகப்படுத்துவது முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி ஒன்னு சொல்லணும், ஏற்கனவே சார் சொல்லிட்டு போயிட்டாரு. இதை மாதிரி நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த லைஃப் பார்ட்னர் சார் மேடம் இந்த பத்திரிகையோட பொறுப்பாசிரியர் பவானி, சகோதரி பவானி அவங்க பொறுப்பாசிரியர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வெளியீட்டாளர் ராஜவேலு சார். மோஸ்ட்லி இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இன்னைக்கு சண்டே இணையத்துல சீட்டு முன்பதிவு செஞ்சுட்டு தேட்டரில் விடாமுயற்சி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் சண்டே. ஆனால் ஒரு விடாமுயற்சியா இதில் 11 ஆண்டுகளாக ஒரு நல்ல உள்ளங்களோட ஆதரவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜவேல் சாருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த சகோதரியும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். பொறாமையாக இருக்குது. இந்த காலத்தில் இணையர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க சார் வெளியீட்டாளர்னா அவங்க பொறுப்பாசிரியர், சார் ஏற்புரை வழங்குறாருன்னா மேடம் தலைமை இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கிற எங்கர் ஜெனரேஷனுக்கு அதுதான் ஒரு லெசன். ஸோ வெறும் படைப்புகள் வெறும் எழுத்து அப்படின்னு மட்டும் இருந்துடக்கூடாது. கண்ணதாசன் சொல்லுவார், மயில தொட்டு அச்சுக்கு வந்தா அது ஒரு சாட்சியா மாறிடுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய வந்திருக்கிறவங்களோட உங்களுடைய என்ன கருவறையில் இருக்கும் கருத்துக்களை கொஞ்சம் கொடுங்க.
பத்திரிகையில் வந்து அதை வந்து பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சாருக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, மெல்லினம் சார்பாக ஏதாவது ஒரு மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு தயாராக இருந்தால் மருத்துவர்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. இடத்தையும் அவங்க செலவிலே வந்துட்டு போயிடுவாங்க. நம்ம அது ஒன்று பண்ணானா ஒரு இயக்கமாக செயல்படலாம். வெறும் இதெல்லாம் இல்லாமல் இயக்கமாக செயல்படலான்றதையும் ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த நல்ல நிகழ்வில் எனக்கும் பேச வாய்ப்பு தந்த வெளியீட்டாளர் அன்பிற்குரிய திரு ராஜவேல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்த். நன்றி, வணக்கம். அருமையான முறையிலே வாழ்த்துறை வழங்கிய திரு விஜய் ஆனந்த் அவர்களுக்கு நம்முடைய வெளியீட்டாளர் திரு ராஜவேலு அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்.